வணக்கம். இன்று உதயநிதி அவர்களின் கைது. மறுபடியும் உயர்நீதிமன்றம் உங்கள் மண்டையில் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி துரத்தி விட்டுருச்சு. கைது பண்ணியில் விசாரித்து வீட்டுக்கு அனுப்பு, ஜெயிலெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி. எத்தனை தடவை தான் கேவலப்படுவீங்க, எத்தனை தடவை தான் அசிங்கப்படுவீங்க? அவசரமாக கைது பண்ணி நீங்கள் அடைஞ்ச பலன் என்ன? உங்களுக்கு அவமானம் தான் வந்து சேருது. அது மட்டும் இல்லாமல் கொண்டு போய் அதில் பாதாளத்தில் காலை விட்டுட்டுருக்கீங்க. நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு தொடர்ந்து கேவலங்கள் தான் நடக்க போகுது. இதில் நான் முக்கியமாக 2 விஷயத்த பார்க்குறேன். என்னென்னா, நீங்கள் அவர் பேசினாரு, நீங்கள் கைது பண்ணீங்க, அது நடவடிக்கை, அதெல்லாம் என்னவோ பண்ணிட்டு போங்க. அந்த நடவடிக்கையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் நான் முக்கியமாக 2 விஷயம் பார்க்குறேன். முதல்ல நம்பர் 1, நீங்கள் என்னென்ன சட்டப்பிரிவுகளில் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்னென்ன செக்ஷன்ஸில் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. BNS 196, BNS 192, 296B, 351, 352, BNS 79 இந்த செக்ஷன்லாம் நீங்கள் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. இந்த செக்ஷன்லாம் என்னென்னா, பகைமையை தூண்டுதல், கலவரத்தை தூண்டுதல், மிரட்டல் விடுத்தல், பொது அமைதிக்கு சீர்குலைவு ஏற்படுத்துதல், அப்புறமா பொது இடத்தில் அருவருக்கத்தக்க விதத்தில் பேசுதல், பெண்களை கண்ணிய குறைவாக பேசுதல், இந்த செக்ஷன் தான் வந்திருக்கு. இதில் வந்து எந்த செக்ஷனுமே அப்ளை ஆகாது. ஏன்னா மினிமம் வந்து இந்த 296B பொது இடத்தில் அருவருக்கத்தக்க விதத்தில் பேசுதல். ஏன்னா உங்களோட 2 டபுள் மீனிங் மைண்டுக்கு அப்படி டபுள் மீனிங்காக புரிஞ்சிருக்கு, ஆனால் அது அருவருப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை வேணால் ஏற்றுக்கலாம். மற்றபடி எந்த செக்ஷனுமே நீங்கள் போட்ட செக்ஷன் எதுவுமே அப்ளை ஆகவே ஆகாது. அதனால தான் கேஸும் நிற்காது, ஒன்றும் நிற்காது. அவரை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கேஸாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தூணு துப்பி கோர்ட்டில் துரத்தி விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஆதரவாக அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு இவ்வளோ கொந்தளித்து பேசுகிற நீங்கள், அவ்வளோ உத்தம தெய்வங்களாகிய நீங்கள், ஸ்ரீவைகுண்டத்தில் உங்களோட கட்சி பெண், தாவேகா கட்சி பெண் ஒருத்தரை உங்கள் கட்சி நிர்வாகிங்க 2 பேர் சேர்ந்து கூல்ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கொடுத்து கலக்கி கொடுத்து அவங்கள மயக்கமடைய வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் குற்றம் இருக்குது. அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ரெஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அங்கே ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன்ட்ட சொன்னப்போ அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குது, அவர் சொல்லி தான் அந்த பொண்ணையை அங்கே வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் மேலே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காரு. அவருன்னு எல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் மேலே இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கையோ ஒரு கேஸோ ஒன்றுமே நீங்கள் போடலையே. ஓகே, இப்போ சேலஞ்ச் டைம். உங்களுக்கு தைரியம் இருந்தால், இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன், உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த ஆளை பிடிச்சி உள்ளே போடுந்தா பார்ப்போம். நீங்கள் ஆம்பளைங்க நான் போத்துக்கிறேன். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். எது எப்படியோ உங்களோட எண்ணம் என்னன்னா, நாளைக்கு சட்டசபை கூடுது, அதில் நீங்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறீங்க, அதில் ஏற்றி கேள்வி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஆனால் நாளைக்கு வந்து உங்களை புரட்டா போட தான் போகிறாங்க. நீங்கள் நல்லா தர்மடி வாங்க தான் போகிறீங்க. ஏதாச்சும் பேச ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்க, அடித்தா வாங்குங்க, முடிஞ்சால் திருப்பி பேசுங்க. அவ்வளோதான். நன்றி.